ஹலோ கைஸ், ஐ பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்ன, வேர்ட்பிரஸ் அண்ட் பிளாகரை பற்றி தான். ஜென்ரலாக பேச போகிறோம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், ஐ மீன் AdSense அப்ரூவல் எடுத்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. பட் இதுக்கெல்லாம் என்ன தேவை, என்ன மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். முக்கியமான ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணுற அளவு ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம். பட் ஆனால் அது எந்த அளவு ஏர்னிங்ஸ் சோர்ஸ் இருக்கோ அதில் அந்த அளவு நமக்கும் வந்து நாலேஜ் நிறைய தேவைப்படும். இப்பயுமே அப்டேட்டில் இருக்கணும். அதாவது ஆன்லைன் ஏர்னிங்ஸை பொறுத்தளவு அப்டேட் ரொம்ப முக்கியம். எந்த யூடியூப் சேனல் பார்த்தோ இல்லை வேற ஏதாவது ஆர்டிக்கல் படிச்சோ நம்மளோட நாலேஜை வளர்த்துக்க முடியாது, அதிகமாக ஏர்ன் பண்ண முடியாது. இந்த விஷயத்த ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லைஃப் சேஞ்ச் பண்ணுற அளவு ஏர்னிங்ஸ் வரும். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் அவ்வளோ டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய பேரோட மைண்ட் செட் என்னன்னா, எனக்கே கூட நிறைய மெசேஜ் வரும், காசு கொடுக்குற AdSense எடுத்து தரீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. பட் நான் யாருக்குமே வந்து அந்த மாதிரி விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதால டெஃபினட்டாக அவங்களுக்கு அது ஒரு ஏர்னிங்ஸ் பிளாட்ஃபார்மாக ஆகாது. ஒரு பார்ட் டைம் ஜாபு, ஒரு சைட்டில் ஒரு இன்கம் அப்படின்னா கூட அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு 5000 ஒருத்தவங்க கிட்ட 10,000 ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு ஒரு ஒர்க்கை நான் பண்ணி கொடுத்தா கூட திரும்ப அவங்களுக்கு அந்த டவுட் இருக்கு பாருங்க, அந்த அந்த விஷயத்தையே அந்த அப்ரூவலே AdSense அப்ரூவலே அவங்களால கடைசி வரைக்குமே வந்து கொண்டு போக முடியல. இடையில ஆட் லிமிட்ஸ் வந்துடுது, இல்லை AdSense டிசபிள் ஆயிடுது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு, இல்லை ஒர்க் பண்ண முடியாம விட்டுடுறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியரா இருக்காது. இதுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த பார்த்து, நிறைய யூடியூப் சேனல் வீடியோ பார்த்து மற்றவங்க ஏர்னிங்ஸ் பண்ற விஷயத்த ஸ்க்ரீன்ல காட்டுறத வச்சு வரத்துங்கிறது வந்து அது கரெக்டான வழியா இருக்காது. இது என்னோட ஒப்பீனியன். நமக்கு ஓன் இன்ட்ரெஸ்டா இருக்கணும், பட் ஆசைப்படலாம், பட் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கணும். இப்போ இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. AdSense வச்சு ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஃபிலேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, நிறைய அஃபிலேட் இருக்கு. நிறைய கமிஷன்ஸ் கொடுக்குற அஃபிலேட்ஸ்லாம் இருக்கு. அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல கூட இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு கேட்டகரி. அடுத்தது AdSense. இப்போ அஃபிலேட்னு பார்க்க போனால் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ AdSenseல வந்து நமக்கு நிறைய வந்து விசிட்டர் வரணும். அதாவது நிறைய பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்தால் தான் AdSenseல ஓரளவு நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும். அதே வந்து கொஞ்சமாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தால் கம்மி விசிட்டரில் கூட பார்க்கலாம். பட் ஆனால் எப்படி பார்த்தாலும் மந்த்லி ஒரு 50,000லேருந்து 1,00,000 பேராவது வந்தால் ஒரு நல்ல டீசென்ட் இன்கம் நம்மளால பார்க்க முடியும். பட் அஃபிலேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் டிராஃபிக் ஒரு 200 பேர் ஒரு நாளைக்கு வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம AdSenseல ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் வர ஏர்னிங்ஸ் நம்ம இதில் பார்த்துட முடியும். அந்த அளவு வந்து அஃபிலேட்டில் ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி இருக்குதான். பட் இருந்தாலும் அதுலேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். எடுத்த உடனே ஒரு அஃபிலேட் வெப்சைட் மற்றவங்களை பார்த்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன். நானும் வந்து என்னையுமே நிறைய பேர் கேட்பாங்க, ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கிறீங்களா, ஏதாவது பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ஒரு அப்டேட் இருக்கும், நாளைக்கு ஒரு அப்டேட் இருக்கும், அல்கோரிதம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ சர்ச் கன்சோல் பார்த்தா உனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சர்ச் ரிசல்ட் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், ஒரு 10 நாளைக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து கூகுளில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அந்த ஃபேக்ட்லாம் என்ன, அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்களே ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிற வெப்சைட்டாக தான் இருக்கும். அதே வந்து ரெண்டாவது வெப்சைட், மூணாவது வெப்சைட் தான் அவங்க ஏர்ன் பண்ணுற வெப்சைட்டாக இருக்கும். பட் ஆனால் ரெண்டாவது வெப்சைட், மூணாவது வெப்சைட்லாம் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை திரும்ப கஸ்டமைஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் சக்ஸஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ வந்து நான் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணணும்னா என்னதான் செய்யறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆர்டிகல், எனக்கே கூட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஜென்ரேட் பண்ணுற டூல்ஸ் ஏதாவது இருக்கா, யூனிக் ஆர்டிகல் எப்படி பண்ணுறது, AdSense அப்ரூவல் எப்படி எடுக்கிறது. AdSense அப்ரூவல் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணுங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்க. ஒரு சில டுட்டோரியல் யூடியூப்ல நிறைய பாருங்க, நீங்களே செய்ய கற்றுக்குங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற தப்பை நீங்களே திருத்தும் போது, ஸோ யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கும் போது, அவங்க காசு கொடுக்காம ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக வந்து வாயால் தான் சொல்லுவாங்க, எஸ்எம்எஸ்ல சொல்லுவாங்க. அதுதான் ஆனால் உங்களுக்கான ஒரு பெரிய சக்தியாக இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுத்து ஒரு ஹெல்ப் கேட்கும் போது அது வந்து அவங்க நாங்கள் செஞ்சு தரேன், இவ்வளோ பணம் கொடுன்னு தான் சொல்லுவாங்க வஞ்சி. பட் ஆனால் அவங்க அந்த ஒர்க்கை ப்ராப்பராக செஞ்சு கொடுத்தாலும், மேபி இன்க்ளூடிங் மீ, ப்ராப்பராக செஞ்சு கொடுத்தாலும் செஞ்சு கையில் வந்துடும். பட் ஆனால் அது வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கி நம்ம செஞ்சு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் லைஃப் டைம் ஒர்க் பண்ணுற போகிற ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து நீங்கள் மற்றவங்க கிட்டேருந்து ஒரு ஐடியா கேட்டு அந்த ஐடியாவை வச்சு உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு நிறைய யூடியூப்ஸ் வீடியோ ஆர்டிக்கல்லாம் படிங்க, கூகுளோட அப்டேட்டை பாருங்கள், சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். என்னோட பிளேலிஸ்ட்டில் ஒரு சில வீடியோலாம் வந்து
கொடுத்துருக்குற அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நான் சொல்ல போகிற விஷயம் இதுதான். இதில் வந்து எந்த அளவு ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் சொல்கிறேனோ இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு உங்களோட நாலேஜ் நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நான் அந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 6 மந்த் வந்து நான் அந்த பக்கமே வரல அப்படின்னா, லாஸ்ட் 6 மந்த் தான் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்க ஃப்ரெஷ்ஷுன்னா, என்னோட நீங்கள் தான் அப்டேட்டட் பர்சன். உங்க கூட நான் போட்டி போட முடியாது. ஏன்னா அந்த லாஸ்ட் அப்டேட்ல நீங்க தான் இருக்கீங்க. இது வரைக்கும் வந்து எப்படி ஆர்டிகல் ரேங்க் ஆகிட்டு இருக்கு, சர்ச் கன்சோல் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இண்டெக்ஸ் ஆகுது, என்னென்ன அப்டேட் வந்திருக்கு கூகுளில், இதெல்லாம் வந்து செக் பண்ணுறீங்க. கூகுள் மட்டும் சொல்லலை, நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியா அல்கோரிதம் இருக்குது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, ஃபாலோ பண்ணி ஆர்டிகல் எழுதுறீங்க அப்படிங்கும்போது அந்த லாஸ்ட் 6 மந்த் அப்டேட் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க பெரிய ஆள் கிடையாது. யார் வந்து அப்டேட்டாக இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் இதில் பெரிய ஆள் கிங்குன்னு சொல்லலாம். அதர்வைஸ் வந்து இந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயம்லாம், இப்போ வந்து பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, செட்டப் பண்ணுறது, WordPress செட்டப் பண்ணுறது, பிளாகரில் ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் எப்படி டொமைன் கனெக்ட் பண்ணி எப்படி அப்லோட் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஓகேவா, இதுக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. என்ன இந்த வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு வந்து கூகுளில் ஒரு சில வெப்சைட்டுக்கு அப்லோட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 6 மந்த் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற சைட்டுக்கு கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், ஏற்கனவே இப்போ என்னோட டெக்னாலஜி மிக்ஸ்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் தான் அது. இதுல இந்த பிளாகை பார்த்துட்டு இன்னைக்கு எழுதுனா அப்ரூவல் கிடைக்குமானா டெஃபினட்டாக கிடைக்காது. நான் வந்து இதில் தமிழ், இங்கிலீஷ் கண்டென்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி யூடியூப்புக்காக பண்ண வீடியோ இது. சாரி, இந்த வெப்சைட் இது. பிளாகர்லேயும் நமக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, டுட்டோரியல் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணனா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக டவுட் தான். ஏன்னா இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு மைக்ரோ நிஷ் டாபிக் இதில் வந்து நான் ஜாப் போட்டிருக்கிறேன், எஸ்இஓ பற்றி போட்டிருக்கிறேன், கோடிங் பற்றி போட்டிருக்கேன், ஆட்சன்ஸ் ஹெல்ப் பற்றி போட்டிருக்கேன். அப்படி என்ன போடுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணேன். அன்னைக்கு வந்து காம்படிஷன் கம்மி, அதாவது யாராவது வெப்சைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆட்சன்ஸில் யார் பண்ணாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து வெப்சைட் நிறைய ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து தேவையில்லாமல் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணுறவங்களும் இருக்காங்க, கொஞ்சமாவது சீரியஸாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க, வித்தவுட் டொமைன்லேயும் இருக்கிறாங்க, வித் டொமைன் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வேர்ட்பிரஸ்ல ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம பண்ணோம், அதாவது ஒரு கிளியரான பிளாகாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் மானிட்டர் பண்ணி ஆட்சன்ஸில் அப்ரூவல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, கொஞ்சமாவது சீரியஸாக இருக்காங்களா அந்த பர்சன், அவங்க கொடுக்கறது கொஞ்சமாவது யூனிக் ஆர்டிக்கல், அந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எப்பயுமே வந்து உங்களை அப்டேட் பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி நிறைய வீடியோஸ் பாருங்க, கூகுளோட அஃபிஷியல் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சர்ச் இன்ஜினை மட்டும் நம்பி ஏர்னிங்ஸ் கிடையாது. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம், அடுத்தது ஆட்வர்ட்ஸில் ப்ரமோட் பண்ணி அஃபிலேட் பண்ணலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து நாம் கற்றுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். எனிவேஸ், ஏதோ பேசணும் அப்படின்னு நினச்சேன், பேசினேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.